பிரபாகரனுடைய படத்தின் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு இளைஞன் அந்த பிரபாகரனுடைய படத்தை போட்டு நடனமாடி இருக்கின்றார். தவறாக புரிந்து கொண்டு சொல்ல முற்படுறது அல்லது எழுத முற்படுறது, பாட முற்படுற அந்த விடயங்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளாக்க முடியாது. இங்கே வடமாகாணத்தில் தங்களுடைய பிரச்சாரங்களின் போது வாக்குகளை அபகரிப்பதற்காக அவ்வாறான பாட்டுக்களை ஒளிபரப்பியதாக பல தகவல்கள் பதிவில் இருக்கின்றன. தவறான அரசியல் வழிநடத்தல்கள் காரணமாக அல்ல சுயலாப அரசியல் வழிநடத்தல்கள் காரணமாக எங்களுடைய இளம் சமுதாயத்தினரில் ஒரு பகுதியினர் அதற்கு எடுபட்டு உணர்வுபூர்வமாக சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டு சொல்ல முற்படுறது அல்லது எழுத முற்படுறது, பாட முற்படுற அந்த விடயங்களை ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளாக்க முடியாது. நான் நினைக்கின்றேன், நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பிரபாகரனுடைய படத்தின் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு இளைஞன் அந்த பிரபாகரனுடைய படத்தை போட்டு நடனமாடி இருக்கின்றார். அப்போ இந்த செய்தியை போலீஸார் அறிந்து கொண்டு அவரை கைது செய்து அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முற்பட்ட வேளையில் நான் போலீஸாரோடு தொடர்பு கொண்டு அவருடைய தாயார் என்னை வந்து சந்தித்து தன்னுடைய கவலையை வெளிப்படுத்திய பொழுது நான் போலீஸாரை தொடர்பு கொண்டு தயவு செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அதை கொண்டு செல்ல வேண்டாம், சாதாரண சட்டத்தின் கீழ் தான் அதை நீங்கள் பார்க்க வேண்டும், அது ஒரு அறியாமல் தவறான வழிநடத்தல் இல்லை தவறான அரசியல் வழிநடத்தலுக்குள் ஈடுபட்டு விட்டார்கள். அன்னபடியால் அவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து விடுமாறு கேட்டிருந்தேன். அந்த வகையில் உடனடியாக அவர்கள் என்னுடைய கருத்தை ஏற்று விட்டு விட்டார்கள். அதே போல் இன்றைய ஆட்சியாளர்கள் கூட இங்கே வடமாகாணத்தில் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது வாக்குகளை அபகரிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய பிரச்சார மேடைகளில் அல்ல பிரச்சார நடவடிக்கைகளில் அவ்வாறான பாட்டுக்களை முன்னெடுத்திருந்ததாக ஒளிபரப்பியதாக பல தகவல்கள் பதிவில் இருக்கின்றன. அதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள், இந்த ஆட்சியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் போலீஸாரோடு கதைத்து அவர்களால் விடுவிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கோ அல்லது அவர்களுக்கு அதுக்குரிய உணர்வு இருக்கோ தெரியாது. இருந்தாலும் இந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தலைமையோடு தொடர்பு கொண்டு இதை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளாக்காமல் உடனடியாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, கோரிக்கையாகும்.